ஹாய், என்னோட பேர் ராஜேஸ்வர். என் ஒய்ஃப் நேம் வேல்மணி. எங்களுக்கு மேரேஜ் ஆகி ப்ரெக்னென்சி இஷ்யூவாக இருந்துச்சு. ஒய்ஃபுக்கு பிசிஓடி இஷ்யூ இருந்ததுனால நாங்கள் டாக்டர் அரவிந்த் ஐவி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தோம். ஸோ எதுக்காக இங்கே வந்தோம் அப்படின்னா, பிசிஓடி இஷ்யூக்காக மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா என்னன்னு செக் பண்ணுறதுக்காக வந்தோம். வந்து எங்களுக்கு பிசிஓடி இஷ்யூ மட்டும்தான் இருக்குன்ற கிளாரிட்டி கொடுத்தாங்க. அந்த கிளாரிட்டி வச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணி அதுக்கான என்ன பண்ணணுமோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக எல்லாமே செஞ்சு எங்கள் ப்ரெக்னென்சி வந்து நேச்சுரலாகவே சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே வந்து அவங்களோட ஃபாலோஅப்பில் இருந்து அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி ஆகட்டும் இல்லை கேர் ஆகட்டும் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப வசதியாகவும் இருந்துச்சு. எங்களுக்கு புரிகிற மாதிரியும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், டயட்டில் இப்படி தான் இருக்கணும், ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், இப்படி தூங்குங்க, இப்படி சாப்பிடுங்க, டயட் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த மாதிரி இருப்பாங்கன்னு நான் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கல. ஆனால் இந்த மாதிரி இருந்ததில் வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஃபாலோஅப்ஸ். நம்மளுக்கு இந்த டேட்டில் வரணும் அப்படின்றத வந்து நம்மளே சில டைம் மறந்துருப்போம். இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸில் இருக்கும், இல்லாட்டி நம்ம டென்ஷனில் மறந்துருப்போம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸுக்கு ப்ரீயராகவே கால் பண்ணி இந்த மாதிரி டேட்டில் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிற ஃபாலோஅப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்ககிட்ட. செகண்டு டாக்டர்ஸோட கேர். நம்ம டக்குன்னு ஒரு அன்டைமில் கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டாலும் சரி, பர்சனலாக ஒரு சில ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தயங்காமல் அந்த ஹெல்ப் பண்ணாங்க. நடுவில் எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸாக இருந்ததுனால அவங்ககிட்ட வந்து ரொம்ப பர்சனலாக கேர் பண்ணி கேட்டிருந்தேன். அந்த இஷ்யூஸுமே வந்து நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு ஓன் பையன் பொண்ணு மாதிரி எடுத்துகிட்டு எனக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. டெலிவரி டைம் வந்து கொஞ்சம் நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் சைல்டுன்றதுனால இவங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கும்போது ரொம்ப 2 பேருமே பயந்துட்டு இருந்தோம். ஸோ நான் எங்களுக்கு எந்த பயமும் இருந்ததை வந்து வெளியே காட்ட விடாமல் அவங்க கேர் பண்ணிக்கிட்டதாகட்டும், தம்பியை எங்களுக்கு நல்லபடியாக டெலிவரி பண்ணி கொடுத்ததாகட்டும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. இங்கே வந்ததுக்கு நாங்கள் 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். எனக்கும் ஸ்டார்டிங்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேற 2 வருஷமா வெளியில தான் சும்மா கிளினிக் என்ன சைடு பார்த்துட்டு இருந்தோம். அங்க எல்லாம் எப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு டேப்லெட் கொடுக்க இந்த மாதிரியே தான் பார்த்தாங்க. ஆனா டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கேர் பண்ணி தான் பார்த்துக்கவே இல்லை. இங்க வந்தோடனே எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது மேம் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இப்படி பார்த்துட்டே இருக்கோமே, டேட்டும் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் குறைய கேப் விட்டுட்டு பேசாம இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கார் தான் வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போகலாம், ஈரோட்ல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு என்ன ஏதுன்னு எல்லாம் எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நீர் கூப்பிட்ற மாதிரி லைட்டா இருக்கு, அது ஒன்றும் பயம் இல்லை, உங்களுக்கு சீக்கிரமே கன்சீவ் ஆயிடுவீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொடுத்தது அவங்க தான். நான் நினைச்சு கூட பார்க்கல, இன்னும் எப்படியும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். வந்த 2 மாசத்துலயே நான் வந்துட்டு அவங்க சொன்ன டேப்லெட்டு அவங்க சொன்ன பவுடர் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டேன். எடுத்த உடனே எனக்கு அப்படியே உடனே கன்சீவ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. 2 வருஷம் இவ்வளவு போராடிப்போம், இதையே நம்ம ஏன் முன்னாடியே பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஃபீல் எனக்கு ஸ்டார்டிங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா டாக்டர் மேம் பத்தி நிறைய சொல்லலாம் அப்படின்றதா. நிறைய நேரம் நான் பயந்துருக்கேன். இந்த 2 வருஷம் கழிச்சு நமக்கு கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் இப்படி இருக்குமே அப்படின்ட்டு நான் ஒவ்வொன்றும் பயப்படுவேன். பயப்படாதீங்கன்னு என்ன சொல்லி இவ்வளவு தூரம் வரைக்கும் எனக்கு கொண்டு வந்தது அந்த மேம் தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் கடவுள் மாதிரியே தெரிஞ்சாங்க. அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்படி குழந்தை அதுவும் பையன் பிறந்திருக்கு அப்படிங்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. இடையில நானே சின்ன தப்பெல்லாம் பண்ண போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்படிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நல்லது, இது நீங்க இதுல இருந்து வாங்க நல்லபடியா இருப்பீங்க அப்படின்னு எனக்கு வந்து தெம்பு கொடுத்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இங்க உள்ள ஸ்டாஃபுமே ஒரு குறையும் சொல்லவே முடியாது. வந்த உடனே நம்ம அப்படி பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும், ஐவிஎஃப்னா இங்க வந்தாவே எல்லாருக்கும் ஐவிஎஃப் ஐவிஎஃப் பண்ணிடுவாங்க, இங்க வரக்கூடாதுன்ற தாட் இருக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃபுக்குமே அந்த தாட் தான் இருந்துச்சு. இங்க போகலாம் அப்படின்னு சொல்லும் போதே ஒய்ஃப் சொன்ன வார்த்தை வந்து இல்லை அங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணுவாங்க, நேச்சர் எதுவும் பண்ண மாட்டாங்கன்ற தாட் இருந்துச்சு. ஸோ இல்லை நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி டாக்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்கிறவங்க நல்லபடியாக பார்த்துருக்காங்க, ஈரோட்டில் முதல்ல டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலான்னு ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணி தான் இங்கே வந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இஷ்யூஸ் தான் இருக்குது, இதுதான் அப்படின்றது கரெக்டாக கிளியராக எங்கிட்ட சொன்னது வந்து ரொம்ப ஓப்பன் டாக்காக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனோச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது, இதுக்கு இது பண்ணிங்கன்னா ஓகே, நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக போகணும் அப்படின்றதுலாம் கிடையாது,
இதை பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இது நேச்சுரல் கன்சீவ் ஆகுன்றது ஓப்பன் டாக்காக சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த ஓப்பன் கிளாரிட்டி வந்து மற்ற ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இங்கே வந்து எனக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்ததும் சரி, இங்கே ஸ்டாஃப் வந்து அவங்க ட்ரீட் பண்ணுற ஹாஸ்பிட்டாலிட்டி அது வந்து இங்கே மற்றது கம்பேர் பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து நிறையாவே இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருக்கு. ஏன் சொல்கிறேன்னா எனக்கு நிறைய ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இங்கே ஈரோடு சுற்றி இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் சொல்கிறேன். மற்ற ஹாஸ்பிட்டல் கம்பேர் பண்ணும்போது இங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப டாப் கிளாஸ் தான் சொல்லுவேன். அதே மாதிரி அவங்க பார்த்துக்கிற கேர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கேர் வந்து நான் எங்கள் இடத்துலையுமே வந்து நான் இந்த மாதிரி கேர் பார்க்கல. நம்மளோட ஓன் வீட்டில் இருக்கவங்க எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒவ்வொரு நாளுமே வந்து நான் தனியாக இங்கே ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கேன், வீட்டை விட்டு இருக்குன்ற ஃபீல் எனக்கு இல்லை. எங்கள் வீட்டில் நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் நான் இங்கே இருந்தேனே தவிர நான் தனியாக இருக்கேன், நான் வந்து எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஃபீல்லாம் இல்லை. இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்லாம் கிடையாது. உங்கள் வே ஆஃப் லைஃப்லேயே உங்களுக்கு எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து எனக்கு பண்ணியிருக்காங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. போன டிசம்பர் வந்தோம், இந்த டிசம்பர் சந்தோஷமா போகிறேன்.